ஒரு பள்ளிக்கூடத்தின் ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி குடுவைகள், பல்வேறு கலர்களில் புனல், 2 இண்டக்ஷன் அடுப்புகள், கற்கண்டு, கலர் கோலமாவு போன்ற பொடி, இவைதான் மெத்தபெட்டமைன் தயாரிக்க பயன்படும் பொருட்கள் என்று சொன்னால் நம்புவதற்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் பல ஆயிரம் மதிப்புள்ள இந்த பொருட்களை வைத்துதான் 15 நாட்களுக்கு ஒரு முறை 3 கிலோ மெத்தபெட்டமைன் தயாரித்திருக்கிறது இளையான்குடி பகுதியைச் சேர்ந்த கும்பல். வெறும் 1 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் ராமநாதபுரத்தில் ஒருவர் சிக்கி இருக்கிறார். அவரிடம் எப்படி போதைப் பொருள் கிடைத்தது என்று விசாரித்த போது மேலும் 2வரை அந்த நபர் கைகாட்டியிருக்கிறார். காரிக்கூட்டம் பகுதியைச் சேர்ந்த 2வரை கைது செய்து விசாரித்த போதுதான் இளையான்குடி பகுதியில் உள்ள ஒரு லேத் பட்டறையில் ரகசிய அறையில் மெத்தபெட்டமைன் ஆலை செயல்பட்டு வந்ததை போலீசார் கண்டறிந்தனர். போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்கள், இயந்திரங்கள் மற்றும் விற்பனைக்கு தயாராக இருந்த 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றினர். 1.5 kg மெத்தம்பெட்டமைன், நியர்லி 1.5 kg மெத்தம்பெட்டமைன். ஸோ மெத்தம்பெட்டமைன் சீஸ் பண்ணும்போது நமக்கு என்னன்னா, we got another material called pseudoephedrine. ஸோ இந்த pseudoephedrine வந்து இட்ஸ் ரா மெட்டீரியல். ஸோ இந்த ரா மெட்டீரியல் எதுக்காக இருக்கானது நமக்கு ஒரு பெரிய கேள்வி மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து நம்ம திரும்பி பர்சியூ பண்ணோம், எப்படி எங்கன்னு பார்க்கும்போது. அப்போ வந்து இவங்க திரும்பி என்கொயரியில் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு லேப் வச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்ம இளையாங்குடியில் லேப்குள்ளே போனோம். ஸோ அந்த லேப் வந்து எப்படின்னா ஒரு லேத் ஒர்க் ஷாப்குள்ளே ஒரு சீக்ரெட்டாக ஒரு ரூம் ரெடி பண்ணி ஒரு லேப் ரெடி பண்ணாங்க. ஸோ நம்ம மெத் மேனுஃபேக்சரிங் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இவங்க ஒரு டைப் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ அதில் மெயின் முக்கியமான ரா மெட்டீரியல் வந்து இந்த சூடோனெஃபிட்ரின், அதே மாதிரி பாஸ்பரஸ் அண்ட் அயோடின், இந்த 3 பிளஸ் லாட் ஆஃப் ஆசிட்ஸ், ரீஏஜென்ட்ஸ், இதெல்லாம் வச்சு அவங்க எப்படின்னா மாசத்துக்கு ஒரு 3 to 4 kg பண்ணிட்டு இருந்தாங்க. போதைப்பொருள் தயாரிப்பு, விற்பனை மற்றும் நிதி உதவி செய்ததாக இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சிலருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவர்களை தனிப்படையினர் தீவிரமாக கண்காணித்து தேடி வருகின்றனர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.